Hello friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து TA Portal சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸாவே போட போறேன். வெர்ஷன் 12, 13, 14, 15, 16 இது எல்லா TA சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 12, ஸ்டெப் 7, வெர்ஷன் 12. ஸோ வெர்ஷன் 12க்கு வந்து சீமன்ஸில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ப்ராசஸர் வந்து 2 GHz இருக்கணும், ரேம் 1GB, விண்டோஸ் XP இருந்தால் 1GB, விண்டோஸ் 7 இருந்தால் 2GB வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2GB இருக்கணும் உங்கள் சிஸ்டம் ட்ரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ ரெக்யூர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஓஎஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் XP, விண்டோஸ் 7 ஹோம் ப்ரீமியம், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல். இதை தவிர்த்து நீங்கள் வந்து 8ல் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது, ஒரு சில மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும், இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க சொல்லியிருக்க ஓஎஸில் நீங்கள் ரன் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் ஹார்ட்வேர்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சிமேட்டிக் ஃபீல்ட் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீமன்ஸ்லேயே வந்து ஒன்று வந்து பில் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அவங்க வந்து ரெக்யர்மெண்ட் வந்து இதை சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து நார்மல் வேறு பிராண்ட் பிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இப்படி தான் இருக்கணும். ரெக்கமெண்டட் ஹார்ட்வேர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ 2GB ரேம். இப்போ ஒரு 32 பிட் OS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2GB ரேம் யூஸ் பண்ணுறீங்க. 2GB ரேம் நல்லா பர்ஃபார்ம் ஆகும். பட் 64 பிட் OSல 2GB ரேம் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4GB ரேம் உள்ள சிஸ்டம் வச்சுருக்கீங்களாம் வந்து TA Portal வெர்ஷன் 12 வந்து நல்லா சூப்பராக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகும், லேகிங்கே இருக்காது, நல்லா ரன் ஆகும். 2GB இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமோட ரேம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக ரன் ஆகும். ஒரு சில லேக் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் 2GB இருக்குது என்னால் TA Portal கற்றுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. ஸோ 2GB ரேம் இருக்க சிஸ்டமில் உங்களால் ஸ்டெப் 7 வெர்ஷன் 12 இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயம் தானே? ஓகே, ஸோ ரெக்கமெண்டட் ஹார்ட்வேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக்கேஜை இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா TA Portal வெர்ஷன் 12 ப்ரொஃபஷனல் இருக்குது, பேசிக் இருக்குது, இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் 7 வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ISO ஃபைல் இருக்கும், டிஸ்க் இமேஜ் ஃபைல் சொல்லிட்டு ISO. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ மவுண்ட் கொடுத்துக்கோங்க. மவுண்ட் கொடுத்தது உங்களுக்கு வந்து இது வந்து மவுண்ட் ஆகிடும். ஸோ மவுண்ட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டம்லாம் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சம்திங் ஏதோ யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதோ பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி செஷன்ஸில் வந்து உங்களால் வந்து TA Portal இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த வெர்ஷன் மட்டும் இல்லை, எந்த வெர்ஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அகைன் வந்து செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய சிஸ்டம் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது சேம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மவுண்ட் கொடுங்க. மவுண்ட் கொடுத்து விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்து இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். உங்கள் கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து மஸ்ட் டிசபிள் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் இன்டர்நெட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆனால் ஆன்டிவைரஸ் கண்டிப்பாக வந்து டிசபிள் இருக்கணும். ஏன்னா நிறைய ஆன்டிவைரஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணும். இப்போவுமே எனக்கு ஒரு இஷ்யூ நடந்தது, கீப்ஸ் ரீபூட்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ஆன்டிவைரஸ் ப்ராப்ளம்னா தான் எனக்கு அது வந்து ஆச்சு. ஒன்ஸ் நான் ரீபூட் பண்ணிட்டேன், பண்ணதும் அகைன் ரீபூட் கேட்டே இருந்துச்சு. நான் ஆன்டிவைரஸ் அன்இன்ஸ்டால் பண்ணதும் எனக்கு அது ஓகே ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீமன்ஸ் டோட்டலி இன்டகிரேட்டட் ஆட்டோமேஷன் போர்ட்டல் வெர்ஷன் 12ஓட செட்டப் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம். எப்பயுமே TA Portal பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். என்னடா இது இவ்வளோ லேட் ஆகுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேருமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ரஸில் இருக்கும், சம்திங் ஏதோ டேட்டாஸை மூவ் பண்ணி அதை வந்து செட்டப் ஃபைல் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இனிஷியலைசிங் முடிஞ்சிருச்சு.
இதுதான் பார்த்தீங்கன்னா வெல்கம் விண்டோ மாதிரி செட்டப்போட ஃபர்ஸ்ட் விண்டோ. ஜென்ரல் செட்டிங்ஸில் செட்டப் லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளீஸ் க்ளோஸ் ஆல் அப்ளிகேஷன் பிஃபோர் கண்டினியூங் வித் த செட்டப். ஏதாச்சும் அப்ளிகேஷன் ரன் ஆயிருந்தா எது வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அதுவும் இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் ரன் ஆச்சு அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் நோட்ஸ் படிக்கணும், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் படிக்கணும், படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் உங்களுக்கு லாங்குவேஜ் அதர் தென் இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். அதர் தென் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும். இப்போது கான்ஃபிகரேஷன் அடுத்தது. ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சிமேட்டிக் ஸ்டெப் 7 ப்ரொஃபஷ்னல், சிமேட்டிக் வின்சிசி பேசிக் வெர்ஷன் 12.0. ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப் 7 ப்ரொஃபஷ்னல் என்ற பேக்கேஜில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா ஸ்டெப் 7 ப்ரொஃபஷ்னல் அந்த பிஎல்சி ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இருக்குது, HMI ஸ்க்ரீன் டிசைனிங் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ப்ளஸ் டூல்ஸ்குள்ளே சிமேட்டிக் ப்ரோ சேவ். இங்கே பாருங்கள், அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூல் ஃபார் டேட்டா பேக்கப், லைசன்சிங், அப்கிரேடிங் ஆஃப் சிமேட்டிக் பேனல்ஸ்னால் என்ன, வின்சிசி பேசிக். ஓகே, ஸோ வின்சிசி வச்சு அதுக்கான டூல் இது. ஸோ லைசன்ஸ் மேனேஜர்னால் தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து என்னுடைய டிஸ்க்கு வந்து வேற வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு சியில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து டிக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்களும் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் அதில் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்ததும் திருப்பி அக்செப்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி அலோட் எனி ஃபுல் ஆக்சஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால், அதோட ஓவர்வியூ நம்ம என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிமேட்டிக் ஸ்டெப் 7 ப்ரொஃபஷ்னல், ப்ராஜெக்ட் மிக்ரேஷன், லைசன்ஸ் மேனேஜர், வெல்கம் டு வின்சிசி பேசிக், ப்ரோ சேவ் அண்ட் லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ். இன்ஸ்டாலேஷன் பாத் பார்த்தீங்க அப்படின்னா சீமன்ஸ்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ கிளிக் இன்ஸ்டால். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ வெர்ஷன் 12 வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கான எஸ்டிமேட்டட் டைம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 70 minutes. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்பீடு வந்து சிஸ்டம் வந்து ஸ்பீடாக இருக்கும் அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரேம், ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ், ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி, மீன் SSD ஆர் HDD இந்த மாதிரி பேஸ் பண்ணி. SSD இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ முடிய போகுது, இன்னும் 2 minutes தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்குது, சரிங்களா? ஸோ லைசன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து 2 minutes இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குது. ஸோ இப்போ முடிய போகுது. இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்து an error occurred during setup வந்திருக்கு. என்ன செட்டப், அது என்னன்னா வார்னிங், லைசன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம பண்ணலை, ஸ்கிப்ட் ஆர் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பண்ணணும். லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா சிமேட்டிக் EKB இன்ஸ்டால். ஸோ இதை வச்சு தான் நம்ம டிஏ பொருளில் வந்து லைசன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதும் நீங்கள் என்னென்னலாம் வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரெக்கார்ட் கீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த ஷார்ட் நேம் இந்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் லாங் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் லாங் கொடுத்தோம் உங்களுக்கு இந்த ப்ளூ மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளூ மாறினதும் எல்லாம் வந்து லைசன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, TA Portal version 12. ஓகே, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் எப்படி வந்து ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிவைஸ் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கான்ஃபிகர் டிவைஸ், ரைட் PLC ப்ரோக்ராம், இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கிட்டு கான்ஃபிகர் டிவைஸ் போனீங்கன்னா என்னென்ன டிவைசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ ஆட் நியூ டிவைஸ், எந்த டிவைஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1200 சூஸ் பண்ணுறேன். DC. ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. ஸோ அது வந்து நான் வந்து ஆட் கொடுத்துக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர், HMI, PC சிஸ்டம், இந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டெப் 7200 வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிமுலேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சிமுலேஷன் ஐக்கான் வந்து டிசபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து சிமுலேஷன் சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் சிமுலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வெர்ஷன் 13 வந்து நான் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வெர்ஷன் 13 ப்ளஸ் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமுலேஷன் டிசபிள் இருக்குது. நீங்கள் அந்த சிமுலேஷன் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எங்களுக்கு பார்த்தீங்களா சிமேட்டிக் ஸ்டெப் 7 PLC சிம் வெர்ஷன் 12 இருக்குது. ஸோ இந்த வெர்ஷன் சிமுலேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சிமுலேஷன் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.